எழுதி வைங்க மாமா, எழுதி வைங்க. நான் ஒன்னும் அன்னக்காவடி கிடையாது. அரண்மனை மாதிரி வீடு இருக்கு. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்க இருக்காங்க. வெள்ள சுத்துறதுக்கு கப்பல் மாதிரி கார் இருக்கு. அப்புறம் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறதுக்கு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்கேன். அப்படியா? இந்த பாருங்க, சந்தேகம் நேர்ல வந்து பாருங்க. இல்லடா, வரேன், நேர்ல வரேன், பாக்குறேன். நீ சொன்னது உண்மையா இருந்தா என் 100 கோடி சொத்துக்கு வாரிசு நீதான்டா. ஓகே மாமா, ஓகே மாமா, ஓகே மாமா. ஐயோ ஐயோ, 1 2 100 கோடின்னு சொல்றாரு. எண்ணி முடிக்கிறதுக்கே 3 வருஷம் ஆகும் போல இருக்கே. ஐயோ, டேய் டேய், அழுகிய நிறுத்துறா. எதுக்குடா அழற? கேக்குறாங்களே, சொல்லி தொலைங்க. 100 கோடி ரூபாய் சொத்து வரத நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கியே. அழாம என்ன பண்றது? எனக்குன்னு சொந்தமா ஒரு வீடு இருக்கா, கார் இருக்கா, இல்ல ஆபீஸ் இருக்கா, இல்ல கூப்பிட்ட உடனே ஓடி வந்து என்னன்னு கேக்குறது வேலைக்காரங்க தான் இருக்காங்களா? நானே கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். அதான் ஊருக்கே தெரியுமேடா. கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறேன்னா வீடு இருக்கு, கார் இருக்கு, ஆபீஸ் இருக்குன்னு என் மாமா கிட்ட பந்தவா சொல்லிட்டேன்னா அத உண்மை நம்பி என் மலேசியா மாமா மலேசியால இருந்து பிளைட் ஏறிட்டாரு. அவர் இந்தியா வந்தாருன்னா அவரை நான் எங்க தங்க வைப்பேன்? இதுக்குதான் அழறியா? நீ தங்குறல்ல அந்த பிளாட்ஃபார்ம்லயே ஓரமா ஒரு சாக்க போட்டு தங்குவே. விளையாடுறீங்களா? பின்ன என்னடா லூசு பயல, அரண்மனை மாதிரி இந்த வீடு இருக்கும்போது மாமாவை எங்க தங்க வைக்கணும்னு எங்க மூஞ்சிய பார்த்து கேக்குற? அதானே உண்ட வேலைக்காரன் வெளியாளுன்னு நாங்க பிரிச்சா பாத்திருக்கோம். நீ எங்கெல்லாம் ஒருத்தன் கொலவஸ்? டேய், அவ சொன்னதை கேட்டல. இந்த வீடு, காரு, ஆபீஸ் எல்லாமே உன்னதுடா. நாங்க எல்லாருமே உனக்கு அடிமைடா. மேடம் என்ன சொல்றீங்க மேடம்? இங்க பாரு, அப்படின்னு மலேசியாவில இருந்து வரவங்க மாமா கிட்ட இதெல்லாம் உண்ணுதுன்னு சொல்லு. நாங்களும் உனக்காக வேலைக்காரங்களா நடிக்கிறோம். டேய், இப்ப எதுக்குடா அழற? மேடம், நீங்க 2 பேரும் இவ்வளவு நல்லவங்களா இருப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல மேடம். டேய், உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குதுன்னா அதை நினைச்சு சந்தோஷப்படுறவங்கடா நாங்க. ஏன்னா உனக்கு ஏதாவது கிடைச்சா அது எங்களுக்கு கிடைச்ச மாதிரி. என்ன பிளான் பண்ணுதுங்க? புரியலையா? ஐயோ டேய், உன் மாமா உனக்கு கொடுக்க போற 100 கோடி ரூபாய் சொத்து அது எங்களுக்கு கிடைச்ச மாதிரின்னு சொல்றா. எலி ஏன் அம்மனமா ஓடுதுன்னு இப்பதான் புரியுது. டேய், எலி அம்மனமா ஓடாம ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டா ஓடும். இப்ப நீ என்ன சொல்ல வர? என் மாமா கொடுக்கற 100 கோடி ரூபாய் சொத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு என் சொத்துக்கு நான் உங்ககிட்ட கையேந்தி நிக்கணுமா? ஷோ டேய், யாரா மொத்தத்தையும் கேட்டது? நாங்க என்ன அவ்வளவு விரக்கம் இல்லாதவங்களா என்ன? வெறும் 75 கோடியை மட்டும் எங்க கிட்ட கொடுத்துரு. மீதி 25 கோடி நீயே வச்சுக்கோ. எது? 25 கோடி எனக்கு, 75 கோடி உங்களுக்கா? அநியாயமா தெரியல உங்களுக்கு? எதுடா அநியாயம்? நீ ஒண்ணும் இல்லதான் அன்னக்காவடி. மாமா வரும்போது வீடு வாசல் இல்லாம வெறும் பையலா ரோட்ல நின்று இருந்தா வச்சுக்கோங்க, சொத்துல 10 பைசா கூட கொடுக்க மாட்டாரு. பிளைட் ஏறி சொயின்னு போயிடுவாரு. மறுபடியும் சோத்துக்கு வழி இல்லாம பண்டு மேடம், கௌசல்யா மேடம் சாப்பிட ஏதாவது போடுங்கன்னு மறுபடியும் எங்க வீட்டு வாசல் தான் பிச்சை எடுக்கணும். ஆனா நாங்க போட மாட்டோமே. நீங்க தான் எச்ச கையாலே காக்க ஓட்ட மாட்டீங்களே, தெரிஞ்ச விஷயம் தானே. பின்ன என்ன மேடம், 75 கோடி ரூபாய் கேக்குறீங்களா? இதெல்லாம் அநியாயம் இல்ல? சரிடா சரிடா, உனக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம்டா. பாருடா, உங்களுக்கு வேணாம்னா விட்டுருங்க. எங்க மாமா கொடுக்கற பணம் எனக்கு வேணும். டேய் டேய் டேய், சொல்றத முதல்ல முழுசா கேளுடா, புரியுதா? ஆளுக்கு 50 கோடி 50 கோடி எடுத்து போண்டா. அஸ்கு புஸ்கு ஆமா வட. எங்க மாமா கொடுக்கறதே வெறும் 100 கோடி ரூபாய். அதுல ஆளுக்கு 50 கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? பிச்சை எடு, அறிவு கட்ட முண்டா லூசே. ஆளுக்கு 50 கோடினா இது எங்க 2 பேருக்கும் 50 கோடி, உனக்கு 50 கோடி, அதாவது 50-50. எப்படி? ஓகே, இது ஓகே. என்ன 50-50 பேசுறீங்க? அது ஒண்ணும் இல்லங்க, நம்ம கொலம்பஸ்க்கு நல்ல காலம் பிறந்துச்சு. அச்சோ, இவனே ஒரு ராகு காலம், இவனுக்கு நல்ல காலம் பிறந்துச்சா? மிஸ்டர் மாதவன், இறங்கடா கீழே. என்ன பேரை சொல்லி கூப்பிடுற? என்ன மிஸ்டர் மாதவன் தானே கூப்பிட்டேன்? என்னவோ டே மாதவன் கூப்பிட்ட மாதிரி கோவப்படுறீங்க. கொன்னுடுவேன். 50-50. ஆமால. என்னங்க கொலம்பஸ் இப்ப என்ன சொல்லிட்டான்னு நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க. என்னது இந்த கால்ரா பேன நீங்க எல்லாம் ஜால்ரா அடிக்கிறீங்க? இருடா இருடா, உனக்கு இஷ்டம் இருந்தா இங்க இரு, இல்லனா போய் உன் வேலையை பாரு. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன திடீர்னு இவங்கிட்ட ஒரே கொஞ்சல்? நேரம் பாஸ், நேரம். இப்ப காத்து என் பக்கம் வீசுது. 1-2 இல்ல, 100 கோடி, ஐ மீன் 100 crores நான் அதிபதி ஆக போறேன். கொலம்பஸ் 50-50. என்ன
50. ஓ சாரி, ஐ அம் வெரி சாரி. 50 crores-க்கு அதிபதியாக போறேன். என்னடா உளர்ற? அவன் வளரலங்க, உண்மையதான் சொல்றான். மலேசியால இருந்து அவங்க மாமா. நான் மலேசியால பெரிய பிசினஸ் மேக்னெட்ரா. 200-300 கோடி சொத்து இருக்கு. 200-300 கோடி சொத்து இருக்கா? என்கிட்ட இருக்க சொத்தை 3 பங்கா பிரிச்சு ஒரு பங்கு உனக்கு எழுதி வைக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கா? எவ்வளவு தெரியுமா? 100 கோடி. நான் ஒன்னும் அன்னக்காவடி கிடையாது. அரண்மனை மாதிரி வீடு இருக்கு. கூட்ட குரலுக்கு ஓடி வந்து வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்க இருக்காங்க. ஓஹோ, வெள்ள சுத்துறதுக்கு கப்பல் மாதிரி கார் இருக்கு. லட்ச லட்சமா சம்பாதிக்கிறதுக்கு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்கேன். நீ சொன்னது உண்மையா இருந்தா என் 100 கோடி சொத்துக்கு வாரிசு நீ தானா? சோ மலேசியாவில இருந்து மாமா வர போறாரு. ஒரு வாரம் தங்க போறாரு. 100 கோடி ரூபாய் சொத்தை கொலம்பஸ் பேருக்கு எழுதி வைக்க போறாரு. ஐயா, டேய் அதுல 50 கோடி எங்களுக்குடா. அதனாலதான் அவர் வந்துட்டு போற வரைக்கும் இந்த வீடு காரு எல்லாம் கொலம்பஸ் உடையது. நீங்க எல்லாம் வீட்டு வேலைக்காரங்களா நடிக்க போறீங்க. மிஸ்டர் மாதவன், ஒரு சின்ன திருத்தம். அவங்க மட்டும் இல்ல, நீங்களும் தான். நானுமா? என்ன நானே? வாயா அப்படி. சரி சரி, வாங்க வாங்க அப்படி. கூப்பிடல போடா. இங்க எங்கடா வர? ஏறி போடா. என்னடா? வாங்க வாங்க அப்படி. என்ன பாஸ், எங்க மாமா வந்துட்டு போற வரைக்கும் உங்க ஆபீஸ் என் கண்ட்ரோல் பாஸ். சொல்ற பாஸ், ஃபுல்லா கேளுங்க பாஸ். சொல்லு. அதாவது முன்னெல்லாம் நீங்க ஆபீஸ்ல இந்த ரோலிங் சேர்ல உட்கார்ந்து சுத்திக்கிட்டு இருப்பீங்க. நான் ஆபீஸ சுத்தி சுத்தி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனா இனிமே நான் ரோலிங் சேர்ல உட்கார்ந்து சுத்திக்கிட்டே இருப்பேன். நீங்க ஆபீஸ சுத்தி சுத்தி சுத்தம் பண்ணுங்க. ஏன்டா சுத்தி வளைச்சு பேசுற? நேரா விஷயத்துக்கு வாடா. எதையுமே ஓபனா சொன்னாதான் புரியுமா உங்களுக்கு? இனிமேல் நான் தான் உங்களுக்கு பாஸ். நீங்க தான் எனக்கு எடுப்பு. அது செருப்பால எடுப்பு கிடுப்புல இடுப்பெல்லாம் உடைச்சிரும் பாத்து. இருடா இதுக்கிட்ட கத்துற. டேய் அவனுக்கு 50 கோடி ரூபாய் பணம் வர போகுதா? ஆமாங்க, மலேசியா மாமா வரும்போது கொலம்பஸ்க்கு நீங்க பிஏவா நடிங்க. நமக்கு 50 கோடி ரூபாய் பணம் கிடைக்காது. யாருக்கு யாரு அசிஸ்டன்ட் அடிக்கிறது? 50 கோடி இல்ல, 100 கோடியே வந்தா கூட இந்த மாதவனை விலைக்கு வாங்க முடியாது. புரியுதா? ஜாக்கிரதை. யாருன்னு நினைச்சீங்க? என்ன மேடம் பாஸ் இப்படி சொல்லிட்டு போறாரு? டேய் அவன் கிடக்குறான்டா விளங்காத பையன். டேய் இந்த பண்டு இருக்க உனக்கு என்னடா பயம்? டேய் அவன் ஏன் புள்ள. அவனை எப்படி பேசி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். வெயிட் அண்ட் சீ. தள்ளு மாதவா. மடிப்பாக்க மாதவா. மாதவா நீ ரொம்ப சூடா இருக்க. உனக்கு கோல்டா ஒரு காஃபி கொண்டு வரேன். கோல்ட் காஃபியா? கோல்ட் காஃபி தான் கொண்டு வரேன். என்ன திடீர்னு கோல்ட் காஃபி ஆகுது? மாதவா கோல்ட் காஃபி ரெடி. என்னம்மா புதுசா காஃபில கொண்டு வர நீ? காஃபி கொடுத்து உன்னை காக்கா பிடிக்குது. கேள்வி கேக்குற பாரு கேன பை மாதிரி. டேய் குழந்தை பசியில அழுதா இல்ல தூக்கத்துக்கு அழுதான்னு அழுகைய வச்சு கண்டுபிடிக்கிறவடா இந்த தாய். அப்படிப்பட்ட இந்த தாயோட பாசத்தை நீ சந்தேகப்படுறியா? என்னம்மா? தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 இருந்தும் உறவுகள் இல்லை, தந்தையே அன்பின் எல்லை. ஐயோ எங்க என் பிள்ளை காணோம். டேய் இப்படின்னு பெரியவங்க எல்லாம் பாடி வச்சிருக்காங்கடா. ஆனா உங்க அப்ப திருட்டு பையன். நீ குழந்தையா இருக்கும் போது உன்னை விட்டுட்டு ஓடியே போயிட்டா. அதுக்கு காரணம் நீதானே? இருடா. ஆனா நான் உன்னை விட்டு ஓடாம ஓடா தேஞ்சு உனக்காகவே உழைச்சு கொட்டிக்கிட்டு இருக்கேன். டேய் நான் தாய்க்கு தாயா மட்டும் இல்லாம ஒரு தகப்பனாவும் இருந்து நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்து உன்னை வளர்த்து ஆளாக்குனவடா இந்த தாய். ஏம்மா இப்ப நான் என்ன சொல்றேன் எமோஷனல் ஆகுற நீ? டேய் பின்ன என்னடா ஒத்த புள்ளையா இருந்து இந்த வீட்டுக்கு நீ மாடா உழைக்கிறத பார்த்தா ஐயோ பெத்த வயிறு பத்திக்கிட்டு ஏறிடுடா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தண்ணியை ஊத்தி ஆன மூஞ்சி முகரையும் பாரு. நான் எவ்வளவு எமோஷனலா பேசிட்டு இருக்கேன். டேய் உன் கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கொலம்பஸ் நாய்க்கு உன்னை பிஏவா நடிக்க சொல்றேன். இதுக்காக தான் இந்த எமோஷனல் டிராமாலாமா? இதெல்லாம் என்கிட்ட நடக்காது. தெரியுமே உங்ககிட்ட தான் ஒரு இழவு நடக்காதுன்னு தெரியுமே. டேய் அவன் 5யும் 10யும் கொடுத்தாலே ஐயா சாமின்னு கால்ல விழுந்து கிடக்கான். இவன் 50 கோடி குடுக்கறான்டா. என் தங்கமே ஐயா சாமி கொஞ்சம் கூட கௌரவம் பார்க்காம அவனுக்கு பிஏவா நடிச்சிடுறான். யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற நீ? உன்னை பார்த்து தாண்டா சொல்லிட்டு இருக்கேன். பெரிய மைசூர் மகாராஜாவோட புள்ள ஓடி போன ஒரு நார பயலுக்கு பிள்ளைய அப்புறம் பேசுறான் பாரு. காரணம் ஆமா
அது பாரு, இப்ப ஸ்கிரிப்ட் அது கிடையாது. நாம வேற ஸ்கிரிப்ட்ல பேசிக்கிட்டு இருக்கோம். புரியுதா? டேய், 10 ரூபா 2 ரூபா இல்லடா, 50 கோடி ரூபாடா, 50 கோடி. டேய் கேளுடா, மாடா கத்துறனே கேளு. அவன் செருப்ப தொடச்சா கூட நம்ம கிடைக்காதுடா, ப்ளீஸ்டா. மா, இதுக்கு மேல ஏதாவது பேசணும்னா உன அம்மானே கூட வேணா பாத்துக்கோ. பரவாயில்ல, அம்மான்னு கூப்பிட வேணாண்டா, மம்மின்னு கூப்பிடு, டம்மின்னு கூப்பிடு, இல்ல பண்டூர் கூப்பிடு, இல்ல குண்டூர் கூப்பிடு. மூடுறியா போறியா? போ போ. பொழைக்க தெரியாத உன்னை போய் பிள்ளைய பெத்த பாரு. என்ன என்ன இங்க எல்லாம் செருப்பு வெளில இருக்கு, போய் அடிச்சு போ. அடிச்சுக்கிறேன்டா, அடிச்சுக்கிறேன். பெத்திருக்கிற ஒரு ஈத்தர பையில அடிச்சுக்கிறேன்டா. போ போ போ. மாதவா, ஒரு வாட்டி நான் சொன்னது கொஞ்சம் யோசி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன், அப்புறம் நல்லா இருக்க பாத்துக்கோ. போ 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 போ. போறியா? காபி டம்ளர் எடு. எடு. எடுத்து போ. போ போ. காப்பியா காப்பி? இதுல வேற கோல்ட் காபி. நீ தானே கொண்டு வந்த. கோல்ட் காபி கேக்குது. நீ வந்து காபி ஆஃபர் பண்ணுமா தெரியும் எனக்கு. ஐயோ, இந்த மலேசியா மாமான்ற கேரக்டர் இன்னும் என்ட்ரி ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்ப வந்தான்னா மேடம் சக்சஸா? போட 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 புண்ணாக்கு. எங்க இருந்து இது சக்சஸ் ஆகுறது? நான் புள்ளையட பெத்து வச்சிருக்கேன், நான் தருதல பையில பெத்து வச்சிருக்கேன். அப்படின்னா போன காரியம் புட்டுக்குச்சின்னு அர்த்தம். அங்கங்க புள்ளைங்க எள்ளுன்னா என்னையா நிக்குதுங்க. நான் பெத்த புள்ள எலி புழுக்கையா இல்ல நிக்குது. அப்படின்னா எனக்கு சொத்து கிடைக்காதா? வீடு காரு சொகுசான வாழ்க்கை எதுவுமே கிடைக்காதா? காலம் பூரா உங்க வீட்டுல முறவாசல் செஞ்சுனே இருக்கணுமா? ஆமா, உனக்கு சொத்து கிடைக்காது, குத்து தான் கிடைக்கும். என்ன பண்றது? உன் தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்? கொலம்பஸ், அத நான் மாத்துறேன். கிழிச்ச போடி. என் பேச்சையும் என் புள்ள கேட்க மாட்டேங்கிறானா? உன் பேச்சை கேட்டுருவானா? தாயோட புடவைக்கு இல்லாதது பொண்டாட்டியோட முந்தானைக்கு இருக்கு. கொலம்பஸ், வெயிட் பண்ணு, குட் நியூஸோட வரேன். ஓகே. ஏன் மேடம் உங்க புடவையில முந்தானி செருப்பு பிஞ்சிரும். மூஞ்சி மொஹரையும் பாரு. கடவுளே, கௌசல்யா மேடம் சக்சஸோட வரணுமே. ஏய், அதையும் பார்க்கலாம்டா, சக்சஸோட வராளான்னு. ஏண்டா கொலம்பஸ், உன்னோட மாமன் 100 கோடி ரூபாய அப்படியே நோட்டா கொடுப்பானா இல்ல சில்லறையா மூட்டை கட்டி கொடுப்பானா? மண்ணா கொடுப்பாரு. மண்ணு? ஓ, நிலமா கொடுப்பானா? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு என்ன ஒரு அர்த்தத்தை உண்டாக்கிக்கோங்க, சும்மா கடுப்பேத்திக்கிட்டு. பாஸ் ஒன்னும் நடிக்கவே ஒத்துக்கல, அதுக்குள்ள சொத்து நோட்டா வருமா சில்லறையா வருமா சில்லித்தனமா பேசிட்டு இருக்கு. அதுக்கு இல்லடா, வாய் மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஐயோ, வீட்டுக்குள்ள கண்ணாடி போட்டு சுத்தாத 100 தடவை சொல்லிருக்கேன். மாடு பால் நிக்கிற முற்றத்துக்கு வர சாரின்னு சொல்லிடலாம். மாமியார் வந்து போயிட்டாங்க, மருமகன் வந்திருக்கியா? எதுக்கு? அந்த கடங்கார கொலம்பஸ்க்கு என்ன எடுப்பா நடிக்க சொல்றதுக்கு தான். ஹலோ, அதான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, அதுக்கப்புறம் நான் அந்த மேட்டரே மறந்துட்டேன். நீங்க இதுக்கு தேவலாம் பேசிட்டு இருக்கீங்க. சாரி கௌசல்யா, நீ அத பத்தி தான் பேச வந்தீங்க நினைச்சிட்டேன். இத பாருங்க, உங்களுக்கு ஈகோ, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, வயித்தெரிச்சல். என்ன பேச்சு பேசுற நீ? ஆமாங்க, கொலம்பஸ்க்கு 100 கோடி ரூபாய் சொத்து வந்தா அவன் உங்களோட வசதி ஆயிடுவான், காரு பங்களான்னு வாழ்வான். அது உங்களுக்கு பிடிக்கல, அந்த பொறாமையில தான் நீங்க நடிக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு பொறாமையா? எனக்கு பொறாமையா? ஆமா, எதுக்கு சும்மா கத்துறீங்க? தான் கிட்ட வேலை செய்யற தொழிலாளி எங்க முதலாளி ஆட போறானோன்ற பயத்துல நீங்க ஒரு முதலாளியா இல்லாம ஒரு சாடிஸ்டா. கௌசல்யா, நான் சாடிஸ்டா போ. இதுல என்னங்க சந்தேகம்? நீ ஓவரா பேசுற, நீ ஓவரா பேசுற. உண்மை பேசுறேங்க. கொலம்பஸுக்கு சொத்து கிடைச்சிட்டா அவன் இந்த வீட்டை விட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓசில வேலை செய்யறதுக்கு ஒரு வேலைக்காரர் கிடைக்க மாட்டான்ல. தபார் கௌசல்யா, நீ ஏதோ கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க. கற்பனை பண்ணிலாம் பேசலங்க, நான் யதார்த்தத்தை பேசுறேன். எது யதார்த்தம்? எது யதார்த்தம்? கட்ட புருஷனை சாடிஸ் சொல்றியா, அது யதார்த்தமா? பின்ன என்னங்க, நீங்க நல்லவரா இருந்தா கொலம்பஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும்ல. நான் பண்ண மாட்டேன், ஏன்னா அவன் திமிரு பிடிச்சவன். திமிரு அவனுக்கு இல்லங்க, உங்களுக்கு தான். முதலாளிங்கிற திமிரு. பாருங்க, டென்ஷன் ஆகாம நான் சொல்றது ஒரே நிமிஷம் மட்டும் கேளுங்க. கொலம்பஸ் நம்மளே சுத்தி சுத்தி வர ஒரு வேலைக்காரன். நாம இவ்வளவு அடிச்சாலும் திட்டினாலும் நம்மளை விட்டு அவன் எங்கேயுமே போறது இல்லைங்க. இது வரைக்கும் நாம ஏதாவது அவனுக்கு செஞ்சிருக்கோமா? கேக்குறேன்ல, சொல்லுங்க. அது இல்ல, ஏதோ கடவுளா பார்த்து தாய் மாமாங்கிற ரூபத்துல அவனுக்கு 100 கோடி ரூபாய் கொடுக்க போறாரு. அதனால அவன் வாழ்க்கையே நல்லா இருக்க போதுங்க. அதுக்கு நாம தடையா இருக்கலாமா? நான் ஒண்ணும் தடையா இல்லையே. அப்படின்னா நடிங்க. என்ன பேசுற? நான் எப்படி அவனுக்கு பிஏ நடிக்க முடியும்? என்ன பேசுற நீ? என்ன பேசுற நீ? ஐயோ, பாருங்க, ஒருத்தன் உயிரை காப்பாத்துறதுக்காக சொல்ற பொய் ஏன் இல்லன்னு திருவள்ளுவரே சொல்லிருக்காருங்க. எங்க சொல்லு? திருக்குறள்ல சொல்லிருக்காரு. என்னன்றப்போ பாருங்க, உங்களால கொலம்பஸ்க்கு சம்பளம் தான் கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் அவன் கூட ஒரு வேலைக்காரனை நடிச்சு அவனுக்கு சொத்து கிடைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுங்களேன்.
சொல்றது கேளுங்களேன், நடிங்க. ஏன் நடிக்க மாட்டேங்கிறீங்க? புரியுது, எதுக்கு இப்படி தம்மு கட்டி பேசுறேன்னு புரியுது. அவனுக்கு 100 கோடி ரூபாய் வந்தா அதுல ஒரு 50 கோடி ஆட்டே போறது தானே தெரியும் எனக்கு. பாருங்க, பணம் கேக்குறாள், நான் ஒண்ணும் இல்ல, எல்லாம் உங்க அம்மா தான். ஆமாவா? அப்ப நீ நீ பாருங்க, நம்மளே நம்பி இருக்க ஒருத்தனுக்கு நம்மளால ஒரு வாழ்க்கை அமைதுன்னா ஓசில நடிக்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா நடிங்க, இல்லன்னா விடுங்க, நானும் நடிக்கல. கௌசல்யா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மையிலே நீ அந்த நோக்கத்துல தான் நடிக்கிறல்ல? அப்படின்னா நானும் நடிக்கிறேன். தேங்க்ஸ்ங்க. அதுக்காக இடுப்பெல்லாம் கிள்ற. ஐயோ ஐயோ, என்னங்க இடுப்புல ஓவர் ஆக்டிங். என்னங்க அது அவன் வந்து ஏதாவது ஓவர் ஆக்டிங் பண்ணி என்ன அசிங்கப்படுத்த நினைச்சான். அவன் அங்கேயே தூக்கி போட்டு ஒரே மிதி பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேங்க. எதை மிதிக்கிறதியா? ஐயோ, நீங்க ரொம்ப ஐயோ 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 காமெடி. அவன் ஓவர் ஆக்ட் பண்றத நீ பாக்குறியா இல்லையோ? நீ நல்லா ஓவர் ஆக்ட் பண்ற தெரியுது. ஐயா, எப்படியோ ஒத்துக்கிட்டாரு. என்னடா லூசு பையா, அவனோட ட்ரெஸ்ஸும். இப்போ சொல்ல போறேன். சொல்லு. மேடம் போய் இவ்வளவு நேரமாச்சே, இன்னும் ஆளை காணோமே. பாஸ் என்ன சொன்னாரு தெரியலையே. டேய், அந்த பையன் ஒத்துக்கிட்டா தானடா இவ வெளியே வரதுக்கு. என் புள்ளதான் சரியான கல்லூலி மங்கனாச்சே. இப்ப என்னதான் பண்றது? உட்கார் 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 சொல்றேன். டேய், எனக்கு ஒரு வழி தெரியுதுடா. இங்க நம்ம ஏரியாக்குள்ள இந்த சினிமா சீரியலுக்கெல்லாம் ஷூட்டிங்க்கு வாடகை விடுற வீடு நிறைய இருக்கு. நீ என்ன பண்ற, ஒரு வாரத்துக்கு ஏதாவது ஒரு வீட்டை புக் பண்ற. நானும் கௌசல்யாவும் வேலைக்காரங்களா நடிச்சு உன் மாமனை சூப்பரா ஏமாத்திடுறோம். ஐடியா இஸ் வெரி குட். தேங்க் யூ. எங்க மாமா வரதுக்கு முழுசா ஒரு நாள் கூட இல்லையே, அதுக்குள்ள நான் எப்படி ஷூட்டிங் வீட்ல அரேஞ்ச் பண்றது? போ. வரடா வரடா. என்ன மேடம் ரொம்ப சோகமா வரீங்க? சோகமா வரான்னா போன காரியம் ஊத்திக்கிச்சேன்னு அர்த்தம். இந்த கௌசல்யா ஒரு காரியத்துல இறங்க மாட்டேன். இறங்குனா எந்திரிக்க முடியாதுல்ல. நான் என்ன நீங்களா உட்கார்ந்து எந்திரிக்க முடியாம இருக்கேன்? ஒரு காரியத்துல இறங்குனா அதை முடிக்காம விட மாட்டா. அப்படின்னா பாஸ் வந்து ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். மேடம், டேய், பெத்த தாய் நான் சொல்லி கேட்காதவன் பொண்டாட்டி சொன்னா ஏத்துக்குவானடா? அப்ப இந்த வீட்ல எனக்கு என்னடா மரியாதை இருக்கு? டேய் மாதவா, நான் உன்கிட்ட பேசுறேன், என் புள்ள கிட்ட. நாசமா போச்சு. என்னடா பண்ணு மேடம், பாஸ் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அதானே, அவர் ஒத்துக்கிட்டத நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு ஐயா ஏன் பேச்சு கேட்கல, உன் பேச்சு கேட்டா அவன் தானே பண்ண போறீங்க. இல்ல இல்ல, கரெக்டா சொன்னீங்க மேடம். நீங்க மேடம் இங்க பாருங்க, எங்க மாமா வந்துட்டு போற வரைக்கும் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு சின்ன விஷயத்தை பெருசாக்கி என் ஃபியூச்சரை கெடுத்துறாதீங்க மேடம். ஆமா ஆமா, நம்ம சண்டையால கொலம்பஸ் கிடைக்க வேண்டிய 100 கோடி ரூபாய் சொத்து கிடைக்காம பட போகுது. ஏய், 100 கோடி ரூபாய் இல்லடி, அறிவு கட்ட முண்டம், வெறும் 50 கோடி ரூபாய் தான். எனக்கு 100 கோடி வந்தா தானே உங்களுக்கு 50 கோடி கொடுக்க முடியும். வரலன்னா என்ன பண்ணுவீங்க? தேர்கோடி தான். அது யாருக்குன்னா இருக்கிற பொசிஷன் தானே. டேய் வாடா, கொலம்பஸ் வண்டி வந்துருச்சு. Mr. Lover, lover, lover. I'm Mr. Lover, lover, lover. Girl. ஆஹா, மாப்பிள மாப்பிள, எப்படி இருக்கீங்க மாப்பிள? எப்படி இருக்கீங்க? சின்ன வயசுல பார்த்தேன், சின்ன பையனா இருந்தீங்க. பெரிய வயசுல பாக்குறேன், பெரிய ஆயிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க மாப்பிள? எப்படி இருக்கீங்க? யாரு? நானா? நீங்க தான் மாப்பிள. எப்படி நெடுநெடுன்னு வளர்ந்துட்டீங்க? டேய் கொலம்பஸ், என்னடா உன் மாமா ஏன் பிள்ளைய பார்த்து மாப்பிளங்கறான்? இப்ப பாருங்க மாமா. You call me mama? ஐயா, Me? ஐயா. After all, you are a வேலைக்காரன். என்ன பார்த்து மாமான்னு கூப்பிடுற? வேலவா, முட்டாள், புத்து, idiot. சார், அவர் திட்டாதீங்க சார். அவர்தான் கொலம்பஸ் உங்க மாப்பிள. அவன் மாப்பிளனா அப்ப நீ யாரு? நான் வந்து பாஸ். பாஸா? நான் பாஸ். நான் அவருக்கு பாஸ், அவர் எனக்கு அல்லக்கை. அல்லக்கைனா? அல்லக்கை அது வந்து அசிஸ்டன்ட். நினைச்சேன், அப்பவே நினைச்சேன். நம்ம பரம்பரையில எல்லாம் 4 அடி தானே, இவன் மட்டும் 6 அடி இருக்கானே. இவன் மாப்பிள இருக்க முடியாது, சர்வெண்டா தான் இருக்க முடியும். இது வரைக்கும் என்ன தூக்கினது போதும், வண்டி லக்கேஜ் இருக்கு தூக்கு வா. என்ன யோசிக்கிற? போய் லக்கேஜ் போ. யார பாத்திர லக்கேஜ் தூக்க சொல்ற? 50-50.
டேய் நீ போய் லக்கேஜ் தூக்கிட்டு வா. அப்பதான் 50-50 ஐயோ, கிடைக்கும். நீ இங்க வாடா, நீ போய் தூக்கிட்டு வாடா, அப்பதானே 50-50 கிடைக்கும். என்ன 50-50? அது வந்து மாமா இந்த மாசத்துல இருந்து சேலரியில 50-50 சேர்த்து கொடுங்கன்னு ஒர்க்கர்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. நானும் தரேன்னு சொல்லிட்டேன் மாமா. அததான் 50-50 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் மாமா. 50க்கு ஃபீல் பண்றவங்க தான் இந்த கூலிக்கார கூட்டங்க. Mr. Bombastic.